வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல உள்ள ஃபர்ஸ்ட் போயம் பார்க்க போறோம். லைஃப். இது ஒரு மெமரி போயம். இது வந்து எழுதினவர் வந்து ஹென்றி வேன் டைக். இதுல மொத்தம் 14 லைன்ஸ் இருக்கனால இதை வந்து சொனட்டும்பாங்க. சொனட் வந்து ரெண்டாட்டு பிரியுது. பேரா வந்து ஃபுல்லா வந்து ஆக்டேவ், ஏன்னா 8 லைன் இருக்கிறதால ஆக்டேவ். ரெண்டாவது பேரா வந்து செசட்டுங்கிறாங்க. வாங்க நம்ம போயத்துக்குள்ளாடி போலாம். முதல் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஆண்டுக்கு ஆண்டு என் வாழ்க்கையை நான் வாழட்டும். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலேட்டட் சொல். அன்ரிலேட்டட்னா வில்லிங் டு டூ சம்திங் என்று அர்த்தம். முன்னோக்கிய முகத்துடனும் தயக்கமற்ற ஆன்மாவுடனும். நாட் ஹரிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். இது வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த லைனுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா அனஃபோரா. பார்த்துக்கோங்க. இலக்கை நோக்கி அவசரப்படாமலும் அதிலிருந்து விலகாமலும். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிசப்பியர். இந்த லைனுக்குள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் அனஃபோரா தான் வருது. தென் மோர்னிங்னா ஃபீலிங் சேட்னிட்டு அர்த்தம். மறைந்து போகும் பொருட்களுக்காக துயருறாமல் என்று சொல்றாங்க. இந்த டிம் பாஸ்ட். நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். இந்த இதுக்கு லைனுக்குள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபோர். டிம் பாஸ்ட்னா என்னன்னா டார்க்னஸ். நம்ம பாஸ்ட்ல ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதுதான் டிம் பாஸ்ட்பாங்க. டார்க்னஸ். மங்கலான கடந்த காலத்தில் அச்சத்தால் பின் வாங்காமலும். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வீல்ஸ் பட் வித் அ ஹோல். இது வந்து இந்த லைனுக்குள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பர்சானிஃபிகேஷன். ஃபியூச்சர் வேல்ஸ்னா டு ஹைட், நம்ம ஹைட் பண்ணக்கூடியது. வெயில்ஸ் ஹைட். எதிர்காலம் எதிலிருந்து மறைகிறதோ அதிலிருந்து, ஆனால் முழுமையுடன். அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். இதுவும் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த லைனுக்கு பர்சானிஃபிகேஷன் தான் வருது. இதுல டோல்னா டாக்ஸ்னிட்டு அர்த்தம். மேலும் தன் காணிக்கையை செலுத்தும் மகிழ்ச்சியான இதயம். நெக்ஸ்ட் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். இதுல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கான்ட்ராஸ்ட் வருது. இதுல சியருங்கிறது ஜாய்னிட்டு அர்த்தம். இளமைக்கும் முதுமைக்கும் களிப்புடன் தொடர்ந்து பயணிக்கிறதுன்னுட்டு அர்த்தம் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸோ லெட் த வே வைட் அப் த ஹில் ஆர் டவுன். இதுல வந்து இதுக்கு வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கான்ட்ராஸ்ட்னிட்டு வருது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஆகவே பாதை குன்றின் மேல் நோக்கி சென்றாலும் சரி, கீழ் நோக்கி சென்றாலும் சரி, ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். இதுல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஜாய் தான் வருது. இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரஃப் ஆர் ஸ்மூத், இது கான்ட்ராஸ்ட் தான் வருது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சாரி கான்ட்ராஸ்ட் தான் வருது. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடு பள்ளங்கள் இருப்பினும் இப்பயணம் இன்பமானதேங்கிறாங்க. ஸ்டில் சீக்கிங் வாட் இஸ் அவுட் வென் பட் அ பாய். இதுக்கு வந்து சீக்கிங்னா சர்ச்சிங், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. இது வந்து என்ன சொல்றாங்க? சிறுவனா இருந்த போது நான் தேடியதே இன்றும் தேடிக்கொண்டு இருக்கிறேன்ங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப். என்னெல்லாம் தேடுறாங்க? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் கிரவுன். கிரவுன்னா ஃபேம் நீட்டு வச்சுக்க. கிரவுன்னா ஃபேம். ஃபேம்ங்கிறது புகழ்னிட்டு அர்த்தம். இதுக்கு உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? புதிய நட்பு, பெரும் சாகசம் மற்றும் புகழ்ங்கிறாங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. questனா லாங் சர்ச். இதுக்கு என்ன சொல்றாங்க? என் இதயம் தேடலின் துணிவை சுமந்திருக்கும்ங்கிறாங்க. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அது வந்து இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடியது ரோட்ஸ் லாஸ்ட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். இதுல என்ன சொல்றாங்க? மேலும் சாலையின் கடைசி திருப்பமே மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதோடு போயட் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கு அவருக்கு போயத்தை இதோடு முடிக்கிறாங்க. போயட்ட பத்தி பார்க்கலாம். போயட் வந்து இந்த இதை எழுதினவர் வந்து ஹென்றி வேன் டைக். இவரு வந்து 1852ல இருந்து 1933 வரை வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் ஆதர், போயட், எஜுகேட்டர் மட்டும் இல்லாம கிளர்ஜிமேன். கிளர்ஜிமேன்னா மத போதகர்ன்னுட்டு வருது. ஹி சர்வ்ட் அஸ் அ ப்ரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ்
பத்தி இங்கிலீஷ் லிட்டரேச்சர பத்தி அ எடுத்தாரு. வந்து ஒரு டீச்சரா புரொஃபஸரா இருந்தாரு. எதுல? பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டில பிட்வீன் 1899 இருந்து 1923 வர இவரு வந்து ஒரு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டில ஒரு புரொஃபஸரா இருந்தாரு. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்துட்டு. ஹி வாஸ் செலக்டட் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ். அவரு வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ரிசீவ் மெனி அதர் ஹானர்ஸ். அப்படி இவ்ளோ ஒரு ஹானர வாங்குனாங்க. வாங்க நம்ம இப்போ இத பார்க்கலாம். சொனெட்னா என்னன்னு பார்க்கலாம். சொனெட்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "The word sonnet is derived from the Italian word sonetto, which means a little song or a small lyric." அதாவது சொனெட்ங்கிறது இட்டாலியன் வேர்ட் சொனட்டோல இருந்து டிரைவ் ஆனது. அதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டில் சாங் அல்லது ஸ்மால் லிரிக் தான் அதுக்கு மீனிங். இந்த போயட்ல வந்து மொத்தம் சொனட்டுக்கு வந்து 14 லைன்ஸ் உண்டு. நான் சொன்ன மாதிரி சொனட்டுக்கு 14 லைன்ஸ் இருக்கு. இது வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர். அதாவது லைன் வித் 10 சிலபிள்ஸ் அசெண்டட் ஆன் எவ்ரி சவுண்ட் இஸ் செகண்ட் பீட் னிட்டு சொல்றாங்க. இந்த மொத 8 லைன் வந்து ஆக்டேவ் சொல்லப்படுது. கடைசி 6 லைன் வந்து செசட்ன்னு சொல்லப்படுது. சொனட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ரைம் ஸ்கீம் வந்து கேரக்டரைஸ் ஆகுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கலாம். முதல்ல "Let me but live my life from year to year with forward face and unrelenting soul." Whom does the word "me" refer to? இதுல word "me" refers to the poet. What kind of life does the poet want to lead? The poet wants to lead a joyful life with a forward face and unrelenting soul. ங்கிறாங்க. Then not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. இதுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, why do you think the poet is not in a hurry ன்னிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, it means that he is moving towards his goal without a hurry. So I think he is not in a hurry. What should one not mourn for? One should not mourn for the things that he or she had lost in the past. அடுத்தது, uh, in the dim past, nor holding back in fear from what the future wills, but with a whole and happy heart that pays its toll. To youth and age and travels on with cheer. What does the poet mean by the praise in the dim past? In the dim past refers to unhappy or unpleasant past experiences. Is the poet afraid of future? No, the poet is not afraid of future. How can one travel on with cheer? One can travel on with cheer by thinking of his or her memories of with youth and old age. Fourth one பார்த்தீங்கன்னா, so let the wave wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy, still seeking what I saw when but a boy, new friendship, high adventure and a crown. How is the way of life? The way of life is full of twists and turns, ups and downs. It is sometimes rough and sometimes smooth. What should be the journey? How should be the journey of life? The journey of life should be joyful. What did the poet seek as a boy? As a boy, the poet sought new friendship, high adventure, and a crown of success. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. What kind of quest does the poet seek here? The poet seeks for the courageous quest. What is the poet's hope? The poet hopes that the last turn in his life's journey will be the best. அடுத்தது என்னன்னா, in the dim past, not holding back in fear from what the future wills, but with a whole and happy heart that pays its toll. To youth and age and travels on with cheer. Identify the rhyming words of the given line. இந்த rhyming words என்ன பார்த்தீங்கன்னா, fear, cheer, whole, toll. Let me but live my life from year to year with forward face and unrelenting soul, not hurrying to, not turning from the goal, not mourning from the things that disappear. Identify the rhyming scheme of the given lines கேட்டிருக்காங்க. இந்த rhyming scheme வந்து A, A, B, B ன்னிட்டு வருது. A, A, B, B. Thank you.